அந்த ஊறுகாய்க்கோ அரிசி பருப்பு சாப்பாடு ஒரு நாள் ரெசிபி போடுறேன். அரிசி பருப்பு சாப்பாடு தயிர் சாப்பாடு கூட அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. அரிசி பருப்பு சாப்பாடுக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். பாப்பா என்ன பண்ற? மாங்காய் ஊறுகாய் போடுப்பேன். ஏன் பாப்பா என்ன என்ன பண்ற? இவ்வளவு குட்டி குட்டியா கட்டி பண்ணிட்டு இருக்கிற? மாங்காய் ஊறுகாய். அது நீ ஆரம்பத்திலேயே சொல்லிட்டே மாங்காய் ஊறுகான்னு. இது இவ்வளவு குட்டி குட்டியா தான் கட் பண்ணணுமான்னு கேட்கற. இதுதான் ப்ராசஸான்னு கேட்கறேன். மாமா பெருசா தான் கட் பண்ணுவாங்க. கொஞ்சம் சின்னதா கட் பண்ணா சீக்கிரம் மசாலா பிடிச்சிரும், நல்லா மசாலால ஊறிடும். அதனால சின்ன சின்னதா கட் பண்றேன். பாப்பா ஏன் பாப்பா மாங்காய் பிடிக்காமன்னு எனக்கு டார்ச்சரில் பண்ண வைக்கிறோம்னா நைட்டில் எந்திரிச்சு உட்காந்துட்டு பல்லு கூசுதுன்னா நான் எங்கே போய் சீரழியாது? அப்போ நீ ஏன் எனக்கு சொல்லக்கூடாது பாப்பா? சொல்லிட்டீன்னு இன்னைக்கு அவ்வளோதான். பாப்பாவை நடராத்தில் கிள்ளி விட்டுருவோம் பார்த்துக்கோ. அப்புறம் நீயே சீரழிஞ்சிட்டு இருக்கணும். நான் காலேஜ் படிக்கும்போது மாங்காய் சீசன் இல்லை, ஃபைனல் இயர் பண்ணும்போது. இது வந்து பிளாஸ்டிக் இதில் தான் பண்ணணும். இதில் போட்டால் பார்த்து வீணாக போயிடும். நான் வந்து வீடியோக்காக இதில் காமிக்கிறேன். நான் பிளாஸ்டிக் இதில் போட்டு வச்சுக்கேன். ஃபஸ்ட்டு பேஸ் வந்து உப்பு போட்டுடணும், அப்புறம் மாங்காய் போட்டுக்கிட்டோம். எங்கள் 2 பேத்துக்கு நல்ல கம்மியாக போட்டிருக்கு குவான்டிட்டி. உங்களுக்குலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் மாங்காய் போட்டு உப்பு போட்டேன். கல் போடுறத விட தூளுப்பு வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும். அதனால தூளுப்பு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாய் தூள், காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து எங்க காஷ்மீர்ல மட்டும். அதுக்கு என்ன அர்த்தம் பாப்பா? உனக்கு தெரியுமா? காஷ்மீர் மிளகாய் வந்து நல்லா காரமா இருக்கும்னு சொல்லுவாங்க. சரி, அது எங்க தயாரிக்கிறாங்க, எங்க இருந்து வருது? இல்லைங்க, எங்க அந்த அளவுக்குலாம் நான். சரி மக்களை, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்க மக்களை. இந்த காஷ்மீர் மிளகாய் தூளுங்கிறாங்க, என்ன எப்படி எங்கிருந்து தான் வருது? குண்டூர் மிளகா, ஆந்திரா மிளகா, ஆந்திரா மிளகா அந்தந்த ஊர்லேருந்து வருது. இந்த காஷ்மீர் மிளகாய் தூளுங்கிறது காஷ்மீர்லேருந்து வருதா? எனக்கு ஒரு டவுட். நீங்கள் அப்படியே இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க மக்களா. என்னப்பா? சரி, நான் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் மாட்டிருக்கு. கரண்டி பண்ணுறேன், கை மட்டும் விடக்கூடாது. இதோட ப்ராசஸ் இன்னைக்கு அவ்வளோதான். நாளைக்கு தாளிக்கும் போது இது பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்னா இந்த காரம் நல்ல லெவலாக. இதுக்கு மேலே ஒன்றால் அதை எதுவும் பண்ண முடியாதா? வாயை பிடிச்சி கடிச்சு அது ஓப்பன் பண்ணே இல்லையா? ஓ, ஒரு 1 வாரம் இருக்குமா? 4 நாள் தான் ஆச்சு. 4 நாள் ஆச்சு. நல்லா குட்டி குட்டியாக இருந்து எங்கள் 2 பேத்துக்குனால கம்மியாக தான் இது பண்ணியிருக்கிறோம். அரிஞ்சு சூப்பராக அரிஞ்சு மிளகா உப்பு மட்டும் போட்டு இது பண்ணி வச்சுட்டோம். வடச்சட்டி தீஞ்சு போச்சு. இப்போ வந்து கடுகு, இது ஒரு 50 கிராம். 50 கிராம் சரி, மேலே வெந்தயம் 50 கிராமுக்கு கம்மி தான். நான் தாளிக்கும் போது போடும்போது மெயினாக இது 2மே போடணும். தீது டக்குன்னு எதாக இருந்தாலும் போதும் கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏய், இன்னும் கொஞ்சம் விடு பாப்பா. வெடிக்கிட்டல சுத்தமாக வெடிக்கிட்டு அந்த இதெல்லாம் வெடிக்கிட்டு பாரு. கசக்கம் நல்லா வெடிச்சு தீயுது. மக்களை புகை வரது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம்.
அரைச்சிட்டு நல்லாவே கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்கணும், ரொம்ப நைஸ் அரைக்கக்கூடாது, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இதயம் நல்லெண்ணெய் தாளிக்க. இதயம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணுமோ? கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதனால பாப்பா போதும் பாப்பா, எதுக்கு பித்தனே இவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமா? இவனுக்கு ஊறுகாய் வந்து போடுறதுக்கு முன்னாடியே இப்படி செலவாய் வளர்க்குறீங்க. இந்த ஊறுகாய்க்கோ அரிசி பருப்பு சாப்பாடு ஒரு நாள் ரெசிபி போடுறேன். அரிசி பருப்பு சாப்பாடு தயிர் சாப்பாடு கூட அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. அரிசி பருப்பு சாப்பாடுக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். போடு கடுகு ஒத்துக்கலாம். எண்ணெய் காயவே இல்லை, வெடிக்குது. சட்டப்பட பொடி போட்டுக்கலாம். சொல்லுவாப்பா பொடி போட்டுக்கலாம். ஓகேவா? என்னது இது? ஐயோ என்னமோ நுரையெல்லாம் வருது பாப்பா. ஓய் நல்லா ஊற்றிக்கலாம். மாங்காய் ஊறுகாய் யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. முன்கூட்டியே ஆர்டர் பண்ணணும். ஆனால் நல்லெண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். அது நல்லெண்ணெயில் ஊறி சாப்பிட்டா அப்படி இருக்கும். பாருங்களேன், இன்னும் ஊறுகாய் கலரே மாறிடுது. நாளைக்கு பாருங்க. இது கூட என்ன பூண்டு போடுவாங்க, கருவேப்பிலை எல்லாம் போடுவாங்க, ஆனால் நாங்களாம் அது போட மாட்டோம். நல்லா ஊறி இப்போவே நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஊறின்ட்டு இங்கே செலவாய் ஒழிக்கிற ஊறுகாய்க்குல பார்க்குறக்கே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு தானே என்ன பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் அவ்வளோ ஊற்றணும். மாமா கூட எதுக்கு அவ்வளோ எண்ணெய் ஊற்றுறேன்னு கேட்டார்ல, எண்ணெய் ஒரு துளி ஊற்றுன மாதிரியே தெரியுது. இதில் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாயிடுச்சு. 4 நாள் ஆச்சு. 4 நாளுக்கு நம்ம 4க்கு நாள் இது அப்படியே நல்லா அந்த எண்ணெயிலேயே ஊறி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். சாப்பிடல சாப்பாடோட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட சுடு சாப்பாடு சூப்பராக இருக்கும். அதாவது வெறும் சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு இது எப்படி பேனல் சாப்பிட்டு நெய் ஊற்றி சாப்பிடுவாங்க, எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. அது கூட ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அரிசி பருப்பு பிடிக்கும். அரிசி பருப்பு சாப்பாடு கொங்கு நாட்டு பிரியாணின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சாப்பாடு சாப்பிட்றது தான் பிடிக்கும். இதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நெய் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, இவருக்கு தான் பிடிக்கும். அதனால இவர் அப்படி சாப்பிட்டு நான் இப்படி சாப்பிட்றேன். உங்களுக்குலாம் எந்த மாதிரி சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். ஓகேவா? இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். பை டாடா.